நான் ஒரு கதையின் நாயகனா ஒரு படம் பண்ணும்போது அந்த ஹீரோயின் கிடைக்கிறதுன்றது தான் பெரிய டாஸ்க்கு. ஒரு காலத்தில் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஹீரோயினுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இப்போ மெயின் ஃபிலிமுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு புது ஹீரோ கூட நடிச்சு அந்த படம் ஓடுமா ஓடான்னு தெரியாது. பட் ஒரு பெரிய ஹீரோ படம் நடிச்சா அந்த படம் ஃப்ளாப் பண்ணும், அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டு விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்த ஆள் வந்து இப்போ படம் எடுக்கிறாரு. அப்போ ஆமாம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஷான்ராஜன், அப்போ ஒரு அனிருத் மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தாலே என்னமா பண்ணுதே. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சின்ன வயசுல எல்லாருக்கும் போகோ பிடிக்கும், வளர்ந்ததுக்கப்புறம் ஈகோ பிடிக்கும். படத்தோட டைலாக் கட் பண்ணிட்டல தூக்கிட்டீங்க, இதை போய் தூக்குறீங்களா? நீங்க நடுவுல பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒட்டு கேட்டேன். ஒரு சாங் வந்து தலைவர் பாடியிருக்காராமே, டிஎஸ்கே ப்ரோ வந்து பாடியிருக்காரு. ஓயாதே ஓயாதே விலகி போகாதே, பனியும் பத்தியதே, தனியும் கோமேங்குதே, உனக்காகவே உனக்காகவே உனக்காகவே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு முக்கியமான தருணத்துல சந்திக்கிறோம் உங்க 3 பேரையும். டியர் ஜீவா, எங்களுக்கு வந்து ட்ரைலர் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தோணுது. அதனால ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் தானே இவரு? இல்ல அந்த அவங்கள பார்த்தாலும் டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ டாக்ஸிக் ஹஸ்பண்ட் வச்சுக்கலாம். டாக்ஸிக் சிச்சுவேஷன் மேக்ஸ் தம் டாக்ஸிக். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒருத்தர் எப்படி வந்து அவனோட ஹியூமனிட்டியை உடைக்குது அப்படிங்கிறத. எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லவர் இருப்போம், ஒரு கெட்டவர் இருப்போம். ஒரு கெட்டது நடக்கும்போது தான் அந்த நல்ல செத்து போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஹோப்லாம் ஒரு பாயிண்ட்ல உடையும் போது ஹி பிகம் டாக்ஸிக். ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஓகே ப்ரோ, நான் வரேன் உங்ககிட்ட. அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அவர்கிட்ட. ஹீரோயின் இல்ல ஜாலியா இருந்துச்சா? ஹீரோயின் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ன அவர் பதில் சொல்றாரு? அவருக்கு தான் ஜாலியா இருந்துச்சா? நான் நடிக்க தானே செஞ்சேன். ஸோ ஹீரோயின் வந்து தீப்ஷின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்சுவலி நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சிங் ரீல்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் மாடலிங் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஆமாம், ஹார்ட் பீட் வெப் சீரிஸில் கூட 2-3 எபிசோட்ஸ் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ டியர் ஜீவா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆகி, தட் மீன் ஓகே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் இந்த படம் ஆரம்பித்து முடிச்சிட்டோம் நல்லபடியாக. இதுக்கு என்ன பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா ஹீரோயின் கிடைக்கிறது தான். இப்போ டைரக்டர் இருக்கார், நான் வந்து 15 வருஷம் ஃப்ரெண்டு, 15 வருஷம் மேலே. இவங்க 2 பேருமே என்னோட ரொம்ப இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹீரோயின் வந்து இப்போ ஒரு காமெடினா இருந்து இப்போ தான் லப்பர் பந்து, பாம்பு, அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ஒரு எலிவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஒரு கதையின் நாயகனா ஒரு படம் பண்ணும்போது அந்த ஹீரோயின் கிடைக்கிறதுன்றது தான் பெரிய டாஸ்க்கு. இப்போ நம்ம ஒரு காலத்தில் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஹீரோயினுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இப்போ மெயின் ஃபிலிமுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கதை கேட்டுருவாங்க. கதை கேட்டு எங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, யார் ஹீரோ பண்ணுறா? டிஎஸ்கே. ஓகே நம்ம சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது ஏன் நோ சொல்ல வேண்டிய ரீசன், அவரும் ஒரு ஆர்டிஸ்ட், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், கதை நல்லா இருக்குது, படம் பண்ண போகிறீங்க, படம்லாம் தான் ஓட போகுது, அது ஏன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவம் இருந்துச்சு. இல்லை இந்த சினாரியோ இப்போ பாலா கூட ரீசெண்டாக காந்தி கண்ணாடியில் 51வது ஹீரோயினாக பண்ணாங்க. எங்களுக்கு அவ்வளோலாம் போகல, ஒரு 5-6 இல்லை. இவங்க ஒரு 5th or 6th. ஆமாம் ஆமாம், இல்லை எல்லாமே ஆடிஷன் பண்ணி தான் செலக்ட் பண்ணோம். அண்ட் மோரோவர் இது நாங்கள் சின்ன பட்ஜெட்டாக பண்ணும்போது டிஎஸ்கே வேணாம் அப்படின்ற ஜோனு ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு ஜோன் வந்து ஃபினான்ஷியலாக நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்ல. நமக்கு வந்து ஒரு பட்ஜெட்டாக ஒன்று பண்ணும்போது ரொம்ப பேஷனேட்டாக யாராவது இருக்காங்களா அப்படின்னு தான் தேடணும். எனக்கு மணி ப்ரியாரிட்டி இல்லை, எனக்கு இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது, இதனால ஏதோ ஒன்று நடக்க போகுது. இன்றைக்கெல்லாம் சின்ன சின்னதாக ஒன்று பண்ணி தானே இன்றைக்கி எல்லாம் பெரிய லெவலில் இருக்காங்க. இப்போ வந்து இப்போ ருக்மணி வசந்த் வந்து லைக் வந்து சைடு 1 சைடு பியில் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியாது அந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி இன்றைக்கி காந்தாரா வரைக்கும் போகணும். ஸோ இந்த மாதிரி ஹீரோயின்ஸில் சில பேர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படி தான் நாங்கள் தேடினோம். ஹோப்ஃபுல்லி தீப்ஷி வந்து அதை நல்லாவே பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஹீரோயின் பஞ்சாயத்துன்னு பேசும்போது எனக்கு பர்சனலாக நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் இப்போ படங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார் தமிழ் சினிமாவில். அவருமே இதை தான் சொன்னார், நான் ஒரு 5-6 படம் பண்ணிட்டேன், என் படமும் ஹிட்டெல்லாம் ஆகுது, ஆனால் இப்போவும் அந்த ஹீரோயின் இது எனக்கு இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அகெயின் புதுசாக வர்றவங்களுக்கும் அந்த இஷ்யூ இருக்கு, ஆல்ரெடி வந்தவங்களுக்கும் ஒரு இஷ்யூ இருக்குன்னும் போது இது எங்கே அது அப்படி ஆகுது?
இல்லை பிகாஸ் என்னன்னா இப்போ ஹீரோயின்ஸ் வந்து இப்போ 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 சாய்ஸ் ஆஃப் திங்ஸ் தான். எல்லாருக்கும் ஒரு பெட்டர் திங்ஸ் தான் நம்ம ப்ராக்ரஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட ஒரு பெட்டர் ஹீரோ ஒரு டேட் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கால் தான் பெட்டர் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு செலிபிரிட்டி தவிர இன்னொரு செலிபிரிட்டி அதை விட ஒரு ஒரு வெல் நோன் செலிபிரிட்டியாக இருந்தால் அது உங்களுக்கு வியூஸாக கன்வெர்ட் ஆகணும், உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஹீரோயின்ஸ்க்கு வந்து லைக் வெல் நோன் ஹீரோஸ் கூட பண்ணும்போது அவங்க நல்லா தெரியப்படுவாங்கன்றது அவங்களோட ஐடியாலஜி. கண்டிப்பா. இன்னும் சிம்பிளாக சொல்லும்போது மார்க்கெட் ஒரு புது ஹீரோ கூட நடிச்சு அந்த படம் ஓடுமா ஓடான்னு தெரியாது. பட் ஒரு பெரிய ஹீரோ படம் நடிச்சா அந்த படம் ஃப்ளாப் பண்ணும், அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி புரியுது. கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, அது தப்பு கிடையாது. பட் அவங்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே. அண்ட் ப்ரோ வணக்கம். மியூசிக் டைரக்டர் ஆஃப் த ஃபில்ம்னு சொன்னாங்க. அண்ட் சாங்ஸ்லாம் நிறைய கேட்டோம். பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ட்ரைலரில் வர பிஜிஎம் உண்மையிலே வந்து சோல்ஃபுல்லாக ஏதோ இந்த படத்துக்குள்ள வந்து ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. நீங்க நடுவில் பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒட்டு கேட்டேன். ஒரு சாங் வந்து தலைவர் பாடியிருக்காராமே, டிஎஸ்கே ப்ரோ வந்து பாடியிருக்காரு அப்படின்னு. ஏன் அது இன்னும் வெளியிலே விடல? இல்ல அது வெளியே விட முடியாத மாதிரி இருக்கு. இல்ல நல்லா பாடுவாரு, அதெல்லாம் கேட்டிருக்கேன். இல்ல படத்துல பாடிருக்காரு. படத்துல வந்து ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல ஒரு ரெக்கார்டிங் அவர் தான் பாடியிருக்காரு. ஓகே. இல்லை இது எங்க டீமோட ஷான் ரோல்டன் இவர் தான். அதனால வந்து அவரே எல்லா பாட்டையும் பாடி வாய்ஸ் கூட கிட்டத்தட்ட அவரது மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ஆமா பாடணும் ப்ரோ, கண்டிப்பா பாடி காட்டுங்க. டுவர்ட்ஸ் எண்ட்ல நம்ம டிஎஸ்கே பாட வச்சிருங்க, கண்டிப்பா சூப்பரா பாடுவார். நம்ம படத்துல சாங் பாடுவார். அந்த பாட்டை வந்து நீங்க இங்க ரிவீல் பண்ணலாமே. அது ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி. சாரி என்ன ஐ வாஸ் நாட் ரெடிடா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இல்ல எந்த வாய்ஸ் கேட்டாலும் பாடுவார். அது வேற சூப்பர். ஓகே. அப்ப யுவன் சார் வாய்ஸ் கேட்டா அதெல்லாம் மாறி இன்னைக்கு அந்த கொஞ்சம் அதெல்லாம் அடையாளத்தை உடைச்சு சிங்கிங். பட் ஆனா டு பி ஹானஸ்ட் நான் மியூசிக் டைரக்டரா சொல்றேன், நல்ல சூப்பர் சிங்கர். சூப்பர். அவரு நல்ல சிங்கர். பக்கா. அண்ட் வந்து நீங்க சொல்லுங்க, ஒரு மியூசிக் டைரக்டரா உள்ள வரோம் அப்படின்னும் போது ஜானர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு கிரைம் த்ரில்லர்னா மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீஸ்ட். அதே ஈக்குவலா பாத்தீங்கன்னா லவ். ஏன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அது உள்ள ஒரு சேட் இருக்கும், ஹாப்பி இருக்கும், லவ் இருக்கும், ஜாய் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு எமோஷனலா கன்வே பண்ணோம்னா மியூசிக் தான் கரெக்டான வே. இந்த படத்துக்கு எப்படி மியூசிக் எப்படி பிளான் பண்ணீங்க? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த லவ் வந்து நிறைய பேர் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நியூவாக பண்ணணும்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான் நம்ம நியூவாக பண்ணணும். ஸோ அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணதே அதுதான். ஸோ ஓகே திஸ் இஸ் அ லவ் ஸ்டோரி. அதில் வந்து நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம் அப்படின்ற போது ஓகே இன்ஸ்ட்ருமெண்டேஷனை நம்ம வேற மாதிரி கொஞ்சம் பண்ணலாம். லைக் வந்து இந்த ஹிந்துஸ்தானி மாதிரி பண்ணலாம் அப்படின்றது அவரோட விஷனு. ஸோ இவர் வந்து ஹிமேஷ் ரேஷ்மையாவோட ஃபேன். ஸோ ஹீஸ் பாலிவுட் மியூசிக் டைரக்டர். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி பிளான்ஸ் இருந்தது. ஸோ ஆஸ் அ டேரக்டராக அவர் கொஞ்சம் இன்புட் கொடுத்தாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இந்துஸ்தானி மாதிரி வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து நம்ம அதே ஆனால் ஒரே இந்துஸ்தானி மாதிரியும் இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸுக்கு செட் ஆகாது. ஸோ அதை எப்படி பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சேலஞ்ச் தான். பட் சம்வாட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க சும்மா யூடியூப்ல இருக்கு டிஏஜிஓ சாங்ஸ், சும்மா நீங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரீயா இருக்கும் ஏதாவது ஒரு 20 நிமிஷம் டிராவல் கிடைச்சதுன்னா ஒரு ஹெட்ஃபோன் போட்டு சும்மா உட்காந்து கண்ணை மூட்டி கேளுங்க. டெஃபினட்டா அதுல ஒரு 3 சாங் உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா. எனக்கு நான் அப்படியே போற போக்குல கேட்கும் போதே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அது மியூசிக் என்ன பயங்கரமா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சு. நீங்க பேசும்போது சொன்னீங்க ஷான் ரால்டன், தப்பு ஒரு அனிருத் மாதிரி இருக்கு எனக்கு பேசும்போது. ஓகே அதை விட அதிகமாக கண்டிப்பா இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போற ஒரு பிளாட்ஃபார்மா தானே நம்ம இப்போ இந்த படத்தை நம்ம பாக்குறோம். அண்ட் டியர் ஜீவா பத்தி பார்க்கும்போது இது என்ன கதை, என்ன பேச போகுது? ஏன்னா நம்ம இந்த ரிலேட்டடான படங்கள் நிறைய பார்த்து வளர்ந்துருப்போம் நம்ம ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்து. இப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா லவ்வர் இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது என்ன படம், என்ன எதை பத்தி பேச போகுது? நம்ம ஒருத்தவங்க லவ் பண்ணும்போது அந்த லவ் மேரேஜ் போகிற வரைக்கும் அவங்களுக்கு நடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அவன் ஹர்ட் பண்ணிடக்கூடாது மனசுக்குள்ள எல்லாத்தையும் கஷ்டத்தை வச்சுட்டு நடிக்க ஆரம்பிச்சிடும். பட் ஒரு பாயிண்ட்ல பர்ஸ்ட் ஆகும். எப்போ பர்ஸ்ட் ஆகும்? கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறம் நீங்க போக மாட்டேன், இப்போ நீ இங்கே தான் இருப்ப, இப்போ என்ன கோவத்தாலும் காமிக்கலான்ற அந்த பாயிண்ட் வருதுல்ல, அதுதான் டியர் ஜீவா. டேக்கிங் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம், நீ என் கூட இருக்க, என் பக்கத்துல இருக்க, என் வீட்டில் தான் இருக்க, நீ எனக்கானவள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த இடத்துல அவன் கேரக்டர் மாறுது இல்லை. அவன் கீழே போகும்போது அந்த பொண்ணு ஒரு படி மேலே போகும்போது அந்த ஈகோ வெளியே வருது, அவனுக்கான இன்செக்யூர் எல்லாமே வரும்போது என்ன நடக்குது 2 பேத்துக்குள்ள அப்படிங்கிறது டியர் ஜீவா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா
சின்ன வயசுல எல்லாருக்கும் போகோ பிடிக்கும், வளர்ந்ததுக்கு அப்புறம் ஈகோ பிடிக்கும். படத்தோட டைலாக் கட் பண்ணிட்டல ஏன் இதை போய் தூக்குறீங்களா? இதெல்லாம் சொல்லி ஐயோ நம்ம கலக்க போதே இல்லை யோகி அவர் என் ஃப்ரெண்டா நினைச்சிருக்காரு. ஆமாமா, இதுல நினைச்சு இதுல நாங்க வந்து ஒரு கவுண்டர் போட்டோம். இதுல சொல்லியிருந்தோம் நம்ம, அப்பா என்ன எப்ப பார்த்தாலும் சின்ன வயசுனா சின்ன வயசுல போக பிடிக்கணும் இருந்தது, அப்புறம் பெரிய ஆளவனும் ஈகோ பிடிக்கணும் இருந்தது. என்னப்பா இது என்ன எனக்கு அந்த இடத்துல சீரியஸா இருக்கணும். ஹீரோ வந்து எது தப்பு எது ரைட்டு யோசிக்கிற சுச்சுவேஷன்ல அந்த காமெடி வேணாம்னு தோணுச்சு. ஓகே, ஸோ பட் நாங்க இன்டர்வியூல யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நைஸ். அண்ட் ப்ரோ, இதுல வந்து எத்தனை சாங்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான மூட் வேரியேஷன்ஸ்லாம் இருக்க போகுது? மொத்தம் 6 சாங்ஸ் இருக்கு. ஸோ 5 சாங்ஸ் படத்துல வரும். ஸோ அந்த ஒரு சாங் தான் எக்ஸ்க்ளூசிவ் சாங். அது எடுத்து ஓகே, ரெடி. இப்போ போயிருவோமா? என் கூட சேர்ந்து டைரக்டர் பார்ட்னர்னா பாடுவேன் நான். கண்டிப்பா. அதான் மியூசிக் தான் விட்டுட்டேன். மியூசிக் டைரக்டர் அப்படின்னு எம் டைரக்டர் அப்படி இனிஷியல் வச்சு. ஓகே, ரெடி. டைரக்டர் சேர்ந்து பாடுனா அவதான் லிரிக். என்ன நீங்க அப்படியே எல்லாருமே வா நீ லிரிக் இன்னொரு ஒரு இல்ல bro, நான் என் கரியரை வந்து லிரிசிஸ்டா தான் ஆரம்பிச்சேன். அப்படி நான் இது வரைக்கும் ஒரு 110 சாங்ஸ் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 படம் வச்சிருக்கேன். இந்த படத்துலயும் எல்லா சாங் நான் தான் எழுதிருக்கேன். எனக்கு என்ன, எனக்கு டைரக்ஷனை தாண்டி எனக்கு லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம். 3 புக் எழுதிருக்கேன். அப்பா, ஆமா 3 புக் எழுதிருக்கேன். எல்லாமே புக்கா இப்பயும் இருக்கு. பட் எனக்கு என்னன்னா, எனக்கு ரைட்டிங் ரொம்ப பேஷன். அது ஸ்க்ரீனா கன்வெர்ட் ஆகும், டேரக்டரா மாறும். பட் எனக்கு சும்மா ஏதாச்சும் ஒன்று எழுதிட்டே இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டிங் எப்போதுமே உண்டு. ஸோ அதுதான் இப்போ லிரிசிஸ்டாக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து அருண்ராஜா காமராஜா அண்ணன் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் டீசல் படத்துடைய இயக்குனர் சண்முக அண்ணாட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. லேபிள் படத்தில் அருண்ராஜா அண்ணாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு. கனா ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ தமிழ் ப்ரோலாம் ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அப்போ கனால ஒர்க் பண்ணாங்கன்னா தமிழரசன் ப்ரோவோட ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி வந்து நாங்கள் வந்து என்னென்னா, இப்போ இது ஏன் வந்து நாங்கள் இப்படி ஒரு மாதிரி நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணோம், எக்ஸ்ட்ராடினரி லவ் ஸ்டோரின்னு. ஆமாம், அந்த எபிசோட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் செம்ம ஸ்பார்க்காக இருந்தது. எல்லாத்தையும் என்கிட்ட குறிப்பாக வந்து எல்லாரும் அப்போ லப்பர் பந்தெலாம் ரிலீஸ் ஆகலை. ஓகே, அப்போ காமெடியாக தான் பண்ணுவார் டிஎஸ்கேன்றதை பிரேக் பண்ணி ஒரு சட்டில்டாக ஒரு ஆக்டிங் பண்ணணும், ஒரு நெக்ஸ்ட் டோர் கேட்டகரியில் ஒன்று பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்தது. அப்போ சொன்னோன்னே மச்சான் வந்து சரி ஓகே பண்ணலாம்டா அது அப்படின்னு சொல்லி பண்ணோம். இந்த ஒரு எபிசோடு வந்து செம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு தான் ப்ரொடியூசர் வந்து சையதனன், அவரும் திருச்சி தான். ஓகே, அவர் வந்து பார்த்துட்டு எப்பா எவ்வளோப்பா பண்ணீங்க, ஆனால் எவ்வளோ பண்ணேன், இவ்வளோ எப்படிப்பா அப்படி பண்ண முடியும், படம் மாதிரி பண்ணிருக்கீங்களாப்பா, அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க நான் படமே பண்ணிக்கலாம் அப்படி வந்தது தான் இது. அதனால தான் நாங்கள் வந்து இதில் வந்து இதை பட்ஜெட்டாக ப்ரொடக்ஷனுக்கு நாங்கள் செலவு பண்ணோம். இப்போ நாங்கள்லாம் வந்து இதை பேஷனேட்டாக எடுத்துகிட்டு சரி ஓகே. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வரும்போது ஹீரோ டு இன்வெஸ்ட் கோர்ஸ். இல்லை இப்போ எல்லா ப்ரொடியூசரும் வந்து ஒரு டேரக்டர் நம்பி கோடிக்கணக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் என் ப்ரொடியூசர் வந்து ரெடியாக இருக்கும், நான் அதை யூஸ் பண்ணிக்க விரும்பல. அவங்க சினிமாவுக்கு புதுசு, நான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன், எனக்கு டேரக்ஷன் தெரிஞ்சு ஃபஸ்ட் நீங்கள் அமைக்கோங்க, உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் பெரிய படம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணதான் ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை ட்ரையல்ஸ் வந்து சீரியஸாக பண்ணோம், விளையாட்டாக பண்ணேன், ரொம்ப சீரியஸாக பண்ணோம். ஓகே. அண்ட் முக்கியமாக படம் வந்து தியேட்டருக்கு வரல, நம்ம டைரெக்டாக ஓடிடி அப்படிங்கிற மாதிரி ஒன்று விஷயம் கேள்விப்பட்டோம், இது உண்மையா? ஆமாம், நாங்கள் தியேட்டர் ட்ரை பண்ணோம். தியேட்டர் ட்ரை பண்ணும்போது இப்போ வரிசையாக கண்டினியூஸாக படம் எங்களுக்கு தியேட்டர் போக கிடைக்கல. பட் அந்த டைமில் 10 கோட் ஆஃபர் பண்ணாங்க, இது ஓடிடிக்கான படம். ஸோ எங்களுக்கு ஆஃபர் வரும்போது நாங்கள் தைரியமாக கொடுத்தோம். அண்ட் தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அதோட ஒரு டேரக்டருக்கு பெரிய சந்தோஷம் இருக்குது. அது இப்போ நம்ம சின்ன வயசில் நிறைய ஹீரோ படம் பார்த்துருப்போம். தீபாவளிக்கு காலைல வெடியில் வெடிச்சிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ தலை படம் பார்த்துருப்போம், தளபதி படம் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம படம் சின்ன தேட்டர் போல ஸ்டில் என்னோட படம் சின்ன படம் அது தீபாவளிக்கு வரும்போது ஐ வில் பி வெரி ஹாப்பி. தியேட்டருக்கு போகிறவங்க அந்த படம் பார்க்கட்டும், வீட்டில் இருக்கவங்க நம்ம படம் பார்க்கலாம். எல்லா படத்தையும் பார்த்துட்டு வந்து வீட்டில் என் படத்தை பாருங்கள். சூப்பர், நைஸ் நைஸ். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு படம் நடிச்சு நீங்கள் வரப்போகுது அப்படின்னும் போது தியேட்டரில் மிஸ் பண்ணுவீங்களா? தேட்டர் டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவேன். எல்லாருக்குமே ஒரு என்னை தாண்டி எனக்கு இவன் பேரை வந்து டிரெக்டராக பார்க்குறதுக்கு, இவங்க ப்ரோ பேரை வந்து மியூசிக் டைரக்டராக பார்க்குறதுக்கு தான் எனக்கு ஆசை. எனக்கு வந்து எனக்கு தெரியும் நான் இன்னும் நிறைய மூவ் ஆன் இருக்குது, நிறைய இருக்குது. எனக்கு இந்த டீம் நான் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, எனக்கு இந்த டீம் ஒன்றா ஜெயிக்கணும். 15 வருஷமா அந்த ட்ராவல் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் 2016 அடங்காத அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன். இப்போ டீசல் வருதுல்ல, அந்த டேரக்டருக்கு நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணுவோம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம். அப்போ நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் இவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி எங்கள் ட்ராவல் வந்து இருக்குது. இன்றைக்கி எங்கள் டேரக்டர் படம் ரிலீஸ் ஆகுது, அன்றைக்கி எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஸோ அந்த ஜேர்னி தான் ப்ரோ, சிம்பிள். இது மூலமாக ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் நடந்துடாதான். இப்போ இதை ஓகே, இதை பார்த்துட்டு இப்போ ஒரு யாரோ ஒருத்தவங்க சின்ன சின்ன விஷயங்கள் தானே ஒரு அடுத்த க்ளோரியை கொடுக்குது நமக்கு. யாருக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு மூவ் ஆன் கிடைக்கும். அண்ட் மோரோவர் ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடைக்கும். ஓகே, நம்மளால ஒரு படம் பண்ணிட முடியும். இப்போ எனக்கே இப்போ நான் நாளைக்கு இப்போ எனக்கு டு பி ஆனஸ்ட் லவர் பந்துக்கு அப்புறம் நிறைய பேர் லீடுக்கு நிறைய கதை சொல்கிறாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. நான் சில விஷயங்கள் ஃபில்டர் பண்ணி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில்
எதை கரெக்டான இடத்துல சூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு லவர் பந்து வந்து கொண்டு போன இடம் தான். இப்போ நான் மலையாளம்ல ஒரு படம் பண்ணுறேன். மலையாளத்தில் பிருத்திவிராஜ் சாரோட முடிச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் அந்த படம். ஸோ இப்படி வந்து இந்த உலகத்தில் வந்து அடுத்தடுத்த ஆச்சரியங்கள் ரொம்ப அதிகம். ஸோ அந்த ஆச்சரியம் வந்து எனக்கு என்னென்னா இந்த படம் என் நண்பர்களுக்காக இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்றது தான் மெயின் திங், வேற ஒன்றும் இல்லை. கம்மிங் பேக் டு டியர் ஜீவா. ஸோ படம் வந்து இன்னும் வெகு சில நாளில் வந்து நம்ம டென்ட் கோட்டாவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் கேமராமேனுமே வந்து 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ எப்படி 2 பேரும் ஒர்க் பண்ணாங்க, ஆனால் பார்க்கும்போது ஒரு ஃப்ளோ தான் இருக்குது. இல்லை இல்லைன்னா நாங்கள் இது கூட வெப் சீரிஸ் பண்ணோம். அப்போயும் அவங்க 2 பேர் தான் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த படம் வரும்போது எனக்கு அந்த எமோஷனை பிரேக் பண்ண விரும்பலை. ஸோ எல்லாருமே இங்கே படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ உட்காந்து ப்ராப்பராக அதை ஒர்க் பண்ணோம். இப்போ எங்கேயுமே வந்து தனித்தனி தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரைட்டிங்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக நம்மகிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அது ஒர்க் வந்து சூப்பராக வரது காரணமே அவங்க 2 பேர் ஸ்க்ரீனில் ரொம்ப சூப்பராக போகிறாங்க. அரவிந்த் ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணாங்க. அரவிந்த் வந்து என்னோட தம்பி. அரவிந்த் சஞ்சீவ். ஆமாம், சஞ்சீவ், அரவிந்த் சஞ்சீவ் 2 பேர். அரவிந்த் வந்து என் தம்பி மாதிரி. என்னோட நான் ஃபஸ்ட்டு வீட்டு விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்த ஆள் வந்து இப்போ படம் எடுக்கிறாரு. அப்போ ஆமாம், மொதல் படம் அவங்க இது வரைக்கும் அவங்க பெருசாக சினிமா டூயிங் ஈவெண்ட்ஸ். பட் ஒரு படமாக வரும்போது இந்த படம் பண்ண போன்ற பொறுப்பு நிறையா இருந்தாலும் ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணாங்க, கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பண்ணுறதே விஷுவல்ஸே படம் மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கு எங்களுக்கு அந்த வெப் சீரிஸில் ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க ஒர்க்கு. ஸோ அப்போ என்ன நினச்சோம், ஓகே நம்ம எல்லாமே டீமாகவே பண்ணுவோம், எல்லாமே சின்னதாக ஆரம்பிப்போம், எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபைலாக க்ரியேட் ஆகட்டுமே அப்படி ஸ்டார்ட் பண்ணதான். அதில் வந்து ரொம்ப நல்லா அவ்வளோ டெடிகேட் பண்ணி காசு பணன்றதை தாண்டி அண்ணன் இருக்கார், அண்ணன் ஒரு படம் பண்ணுறாரு, அவருக்கு பண்ணுவோம் அப்படின்னு ஆகட்டும். பிரசாந்த் ப்ரோ ஆகட்டும், பிரசாந்த் ப்ரோக்கு பாடின சிங்கர்ஸ் ஷோபிகா, தீபிகா, பிரதீப், இவங்க எல்லாமே இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட்டாக பண்ணுறாங்க. அதை நல்லபடியாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜோனுக்காக பண்ணது மட்டும்தான். ஓகே, கண்டிப்பாக வந்து படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்களே ஒரு சேயிங், அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன துளிகள் தான். கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வந்து இதே காம்பினேஷன் வந்து பாருங்க, சத்யம் தியேட்டரில் பேனர் வரப்போகுது, அந்த டிக்கெட்டு கொடுத்துருங்கண்ணே. கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், ரிஷப் செட்டி அவரும் பைக்ல இருக்கிற மாதிரி போட்டோஸ் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம சாண்டி டார்லிங்கும் மணிகண்டன் ப்ரோ டீ கடையில் அந்த மாதிரி நிறைய போட்டோஸ் வச்சிருக்கோம். எல்லாம் ரெடியா இருக்கு. இல்லை இதெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு தான் நான் இதை தான் பிலீவ் பண்றேன். நான் இந்த டீம் ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ண போகுது, அது ஒரு நாள் நடக்கும். அந்த மேஜிக் நடக்கும்போது அந்த உலகம் திரும்பி பார்த்து இவனுங்க டியர் ஜீவான்னு ஒரு படம் பண்ணானுங்கடா, அவனுங்க அப்படின்னு. ரெண்டாவது நாங்கள் ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக படம் பண்ண வரல ப்ரோ. 2011 ஆல்பம் பண்ண ஆரம்பிச்சோம். சின்ன சின்ன ஆல்பம் பண்ணோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணோம், அப்புறம் வெப் சீரிஸ் பண்ணோம், மினி சீரிஸ் பண்ணோம், இப்போ எக்ஸ்ட்ரா லவ் ஸ்டோரி போனோம். ஸோ அது ஒரு ப்ராசஸ் இருக்குது இந்த இடத்துக்கு வந்து சேருது. அந்த ட்ரஸ்ட்டு, அந்த ஹோப் எல்லாமே இந்த படம் கொஞ்சம் கொடுத்துச்சு. ஒரு 14 lakhs ஒரு பட்ஜெட்டில் பண்ண முடியும்னா, எங்களுக்கு நல்ல பட்ஜெட் இருந்தால் இன்னும் நல்லாவே பண்ணுவோம். ரெண்டாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்கேயுமே நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கு படத்துக்கு சம்மந்தம் ரொம்ப பெருசாக இருக்கும் படம். புரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து சத்யம் தியேட்டருக்கு டிக்கெட் நான் ரெடியாக இருக்கேன். நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து அரங்கேற்றத்தோட முடிச்சிடலாம். அரங்கேற்றம் நடக்குமா? பாடிருக்கோம். என்ன அவரை நீங்க பாருங்க, அப்படியே பின்னாடியே நீங்க ஆரம்பிங்க, வேணா அவரு கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. தீராதே தீராதே எங்கும் காதல் என்றும் தீராதே, ஓயாதே ஓயாதே விலகி போகாதே, பனியும் பத்தியதே தனியும் கோமேங்குதே, உனக்காகவே 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 கண்ட கனவுகள் கலகிறதே, நான் கொண்ட காதலும் புரிகிறது, என் காதலே என் காதலே உயிரே. எந்த போஸ்ல போவீங்களே இல்ல, அந்த உயிரை ஸ்பெசிபிக்கா ஒரு முக்கியமான ஒரு உயிரை எடுக்கிறீங்க நீங்க பாடுங்க, அந்த லைன் எங்களுக்கு வேணும். இல்லை ப்ரோ, நான் வந்து சரி ஓகே, சும்மா எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு எப்படி மிமிக்ரி ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த சிட் சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். இங்கேயே மேனிஃபெஸ்ட் பண்ணி போய்க்கிறேன் நான். கண்டிப்பாக நானும் ஒரு வேற லெவலில் ஒரு சிங்கராகவும் வருவேன். அதுதான் நம்ம ஒருத்தர் சொன்னார்ல, ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்கும், டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கும், சிங்கிங் வந்துருச்சு, மிமிக்ரி எல்லாமே வந்துருச்சு. சரி சரி. நான் நம்ம ரெட் நூல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இது வந்து ஒரு ஆல் அபவுட் ஒரு சின்ன ஒரு எஃபோர்ட். ஆனால் பார்க்கும்போது அது சின்ன எஃபோர்ட்டாக தெரியாது எங்களுக்கு. நாங்கள் பிரகாஷ் சொன்ன மாதிரி பைசன் போய் பாருங்கள்,
டியூட் போய் பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம டீசல் டீசல் போய் டீசல். பாருங்க. பார்த்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு வீட்டில் உட்காந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், இல்லை சாப்பிடும் போது ஃபேமிலியோடு ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா டிஏஜிவாவை டென்ட் கோட்டா ஓடிடியில் அக்டோபர் 19 தீபாவளி அன்னைக்கு பார்த்துருங்க. எனக்காக பாருங்க. ஒரு நாள் அந்த டெலிவிஷனில் படம் முடிச்சதுக்கப்புறம் யாருக்காச்சும் ஒருத்தர் சாரி இல்லாட்டி தேங்க்ஸ் சொல்ல கண்டிப்பாக தோணும். ஓகே, ஸோ அந்த படம் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். சூப்பர், நைஸ், தேங்க்யூ ஸோ மச். Thank you so கண்டிப்பாக much. வந்து நாங்கள் பார்க்குறோம், பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அது ஒரு புது டீம் நாங்களாம் இருக்கோம் அப்படின்றதுனால எங்களை கூப்பிட்டு ஒரு டைம் கொடுத்ததுக்கு, நிறைய எக்ஸ்க்ளூசிவாக பேசினதுக்கும் அண்ட் உங்களுக்கும் தேங்க்யூ, ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்யூ. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.